Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 15 tips to be master in physics. இந்த டிப்ஸ் எல்லாமே என்னோட நீட் ஜேர்னி அப்போ எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஹோப்ஃபுல்லி இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, கான்செப்டை நல்லா புரிஞ்சு படிக்கணும். ஃபிசிக்ஸை பொறுத்த மட்டும் கான்செப்ட் தான் இம்பார்ட்டன்ட். கான்செப்ட் ஒருக்கா படிச்சிட்டிங்க அப்படின்னா அதை வச்சு வரக்கூடிய கொஸ்டின்ஸையும் நம்மளே சால்வ் பண்ணிக்கலாம். ஆர் கொஸ்டின்ஸ்லேருந்து நிறைய கான்செப்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதனால் கான்செப்ட் நல்லா இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் டீச்சரை பார்த்து இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுங்கள். தென் என்னென்னா, ஒன்ஸ் இப்போ நீங்கள் லெக்சர் மூலியமாகவோ இல்லை அப்படின்னா இன்ஸ்டியூட்டில் போய் நீங்கள் ஃபிசிக்ஸ் கான்செப்டை படிச்சிட்டிங்க அப்படின்னா அதை ரிவைஸ் பண்ணும்போது இமேஜின் பண்ணுங்கள் எந்த மாதிரி நம்ம அந்த இதை படிக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள், டைப்போல் இந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் படித்தோம் அப்படின்னா அந்த டைப்போலோட இமேஜினேஷன் உங்கள் மைண்டில் வரணும். ஆஸ் வெல் அஸ் அது அந்த டைப்போலில் நீங்கள் எப்படி டிஃப்ரெண்ட்டாக படிக்க பாருங்கள். உங்கள் இன்ஸ்டியூட்டில் டார்க்கை பற்றி மட்டும் சொல்லியிருப்பாங்க இந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டில். அதில் நம்ம டார்க்கை 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டார்க்கை நம்ம கப்புள் அப்படின்னு சொல்லலாம். இதை நீங்களும் யோசித்து இந்த மாதிரி அதர் டாபிக்ஸ்லேயும் நம்மளே புதுசாக இது வரலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கணும். தென் எவ்ரிடே 1.5 மணி நேரம் ஃபிசிக்ஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணி முடிச்சுட்டு 4th டிப் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேருந்து லாஸ்ட்டு கொஸ்டின் வரை நம்ம என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத இமேஜின் பண்ணி பாருங்கள். டு சால்வ் த கொஸ்டின்ஸ் இந்த மார்னிங். ஏன்னா மார்னிங்கில் தான் நம்ம மைண்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கொஸ்டின்ஸை நீங்களே சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஈவன் தோ இட் டேக்ஸ் டைம். ஃபஸ்ட்டு இனிஷியல் டேஸில் தான் ரொம்ப அதிகமான டைம் எடுத்துக்கணும். 10 கொஸ்டின்ஸ்க்கு 1.5 ஹவர்லேருந்து அதுக்கு மேலேயே டைம் எடுத்துருக்கும். பட் நம்ம சால்வ் பண்ணோமா அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சு சால்வ் பண்ணுங்கள். தென் ஒரு ப்ராப்பரான நோட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேருந்து 100 கொஸ்டின் வரை சால்வ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நோட், லாங் சைஸ் நோட் போட்டு அதில் ஒரு பேப்பரை 2ஆக பிரித்து அதில் சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. பிகாஸ் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் இன் தி லாஸ்ட் ஃபியூ டேஸ். அண்ட் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்லேருந்தும் என்னென்ன திங்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள், இப்போது நம்மளுக்கு வெர்னியர் கான்ஸ்டன்ட் அப்படின்னா லெக்சர் நடத்தும் போது தெரியாது. அதுவே கொஸ்டின்ஸில் வெர்னியர் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத ஃபைன் பண்ண சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது அதை இருந்தால் நம்ம கற்றுக்கணும் வெர்னியர் கான்ஸ்டன்ட் அப்படின்னா லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னு. இப்போ கைனமேட்டிக்ஸில் மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா மோஷன் அண்டர் த கிராவிட்டி இருக்குது. அந்த கிராவிட்டியில் அந்த அப்வர்ட் ஜேர்னியில் லாஸ்ட் செகண்ட்ஸில் என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு க்ரைட்டீரியா லைக் டிஸ்டன்ஸு, ஆக்சிலர், டைம் டேக்கன், வேறு ஏதாவது வெலாசிட்டி இதெல்லாம் ஃபைன் பண்ண சொன்னாங்க அப்படின்னா அந்த அப்வர்ட் ஜேர்னியில் இருக்கக்கூடிய லாஸ்ட் செகண்ட்ஸும் டவுன்வர்ட் ஜேர்னியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு செகண்டு ஈக்குவல் அப்படிங்கிற கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டவுன்வர்ட் ஜேர்னியை வச்சு அதை ஈக்குவல் அனலாகி எடுத்து கண்டுபிடிக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்குன்னு ஒரு தனி நோட்ஸ் கூட போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சால்வ் பண்ணி வச்சுக்கலாம். தென் அதுக்கடுத்து நீங்கள் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணும்போது ரீசனிங் கேட்டகரியாக சால்வ் பண்ணுங்கள். இப்போ ஏன் நம்ம இந்த மாதிரியான இப்போ சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா ஏன் இந்த மெத்தடில் சால்வ் பண்ணுறோம், ஏன் இதை கண்டுபிடிக்கணும்னா இப்படி தான் சால்வ் பண்ணணுமா இப்படிங்கிற ரீசனிங் கேட்டு சால்வ் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான பேசிஸில் வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வேகமாக சால்வ் பண்ண முடியும். அதுக்கடுத்து இப்போ ஒரு நோட் ஃபாலோ பண்ண சொன்னேன்னா அந்த நோட்டில் இந்த டேயில் ஒரு 10 கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டேயில் இந்த 10 கொஸ்டின்ஸை ரிவ்யூ பண்ணி பாருங்கள். ரிவ்யூ பண்ணும்போது என்னென்ன கொஸ்டின் மறக்குதோ அதுக்கான ப்ராப்பர் நோட்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா திருப்பி அதை ரிவைஸ் பண்ணால் நம்மளுக்கு அந்த கொஸ்டின்ஸும் மறக்காமல் போயிடும். தென் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ரெஃபரன்ஸ் புக்கு இல்லை இன்ஸ்டியூட்டில் கொடுக்கக்கூடிய புக்ஸில் இருக்கக்கூடிய பேசிக் கொஸ்டின்ஸ்லேருந்து சால்வ் பண்ணி ஹையர் ஆர்டர் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும். தென் இப்போது வேறு ஏதாவது ரெஃபரன்ஸ் புக் இருந்துச்சு அப்படின்னா அதில் டேக்கிங் டுகெதர் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்கள். அதில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஏன்னா நீட் 2025 டஃப்பான கொஸ்டின்ஸு ஆஸ்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நம்ம அதையும் சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்கணும். அதை சால்வ் பண்ணிட்டு அதிலேருந்து நாலேஜை கெயின் பண்ணிக்கோங்க. தென் நம்மளால் சால்வ் பண்ண முடியல அப்படிங்கிற மைண்ட் செட்டில் போயிட்டு நம்ம இதிலேருந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்லேருந்தும் இந்த கொஸ்டின்ஸை நான் இப்போ லேர்ன் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மைண்ட் செட் பண்ணுவாங்க. பி பாசிட்டிவ், டோன்ட் வரி when solving the questions.